மக்களே எல்லாரும் தீபாவளிக்கு ஜோராக ரேட்டிங்களா? நாங்கள் இன்றைக்கே தீபாவளி கொண்டாடி முடிச்சாச்சுங்க. எல்லோரும் ஊருக்கு போகணும் இல்லையா? ஸ்டாஃப் எல்லாம் காலையில் நேரத்துலேயே வந்துட்டாங்க. அப்புறம் தமிழ் அக்காவுக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தானே எல்லா வேலை நடக்கும் அப்படின்ட்டு ஒரு 2 மணி நேரத்தில் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, அவியல், பொரியல், கூட்டு, அப்பளம், வடை, பாயசம்னு தமிழ் அக்கா சும்மா அசத்தல் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. புரட்டாசி விரதம் முடியல, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், தீபாவளி அன்னைக்கு தான் நான்வெஜ் அப்படின்ட்டாங்க. சரி போடு எல்லாத்துக்கும் இன்றைக்கி வெஜ்ஜே பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லோரும் உட்காருங்க, நான் தான் பரிமாறுவேன், யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு என் கையால் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோட இந்த சின்ன பிஸ்னஸ்க்கு உற்ற துணையாக இருக்கிற என்னோட டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னாலான சின்ன ஒரு அன்பளிப்பு. எனக்கு வந்து இது ரொம்பவே புதுமையான அனுபவம். இவ்வளோ பேரோட இப்படி எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்து நான் தீபாவளிக்கு இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணினது இல்லையா? அதனால் எனக்கும் இது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரில. என்னோடய முறைப்படி நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி எல்லாத்துக்கும் வந்துட்டு பிளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலிக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச கிஃப்ட் எல்லாத்துக்குமே நான் கொடுத்தேன். எல்லோரும் சேர்ந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. பயப்பிள்ளைக எப்போ கூட்டம் போட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சூப்பரான என்னோடய ஃபேவரட் கலரில் எனக்கு ஒரு அழகான சாரி எடுத்து கொடுத்தாங்க. இப்படி தாங்க எங்க தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சது. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.